தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கே 12வது வசனத்துல தேவனுடைய ராஜ்யத்தையும் இயேசுவின் நாமத்துக்குரியவர்களை பிலிப்பு பிரசங்கித்த போது அதை கேட்ட ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. அப்படி நடக்கும்போது அங்கே இருந்த சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சீமோன் என்கிறவன் பிசாசினால அசுத்தாவினால நடத்தப்பட்டு ஜனங்கள் பிரமிக்கத்தக்கதான பெரிதான காரியங்களை ஜனங்களுக்குள்ள செய்து தன்னை ஒரு பெரியவன் என்று காண்பித்து தனக்கு மகிமையை தேடி காரியங்களை தேடி தனக்கென்று வாழ்ந்து கொண்டிருந்தான் பிசாசுடைய வல்லமையை வைத்து. அப்படிப்பட்ட அந்த சீமோனை ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக பிலிப்புவனுடைய போதனை அவனை மாற்றியது. என்னத்தை பிலிப்பு போதித்தாரு? தேவனுடைய வார்த்தைய. தேவனுடைய வார்த்தை யாரை வேண்டுமானாலும் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளது. பிசாசுக்கு ஊழியம் செய்யனா இருந்தாலும் சரிதான், பிசாசுடைய வல்லமைகளை பெற்றிருந்தவன இருக்கிறவனா இருந்தாலும் சரிதான், அவனையும் மாற்றத்தக்கதான வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. அதான் தேவனுடைய வார்த்தை. பெரிதான காரியம், பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்தவனையே பிரமிக்கத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை மாற்றியது. தேவனுடைய ஊழியக்காரன் செய்கிற காரியங்கள் மாற்றியது என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அவன் மாற்றப்பட்டு அவனும் அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறதை நாங்க இங்க பார்க்கிறோம். ஞானஸ்நானத்துக்குள்ள 13வது வசனத்தை திருப்பி வாசிப்போம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்கள் கண்டு பிரமித்தான். பாருங்க, இவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். 14வது வசனம் என்ன சொல்லுது? பிலிப்பு இயேசுவை குறித்து பிரசங்கித்தாரு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தாரு. 14வது வசனம் என்ன சொல்லுது? சமாரியா தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இப்ப எங்க எண்ணத்துக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது பிலிப்புடைய ஊழியத்துல, அப்போஸ்தலருடைய ஊழியத்துல என்பதை பார்க்கணும். திருப்பி நான் சொல்றேன், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஊழியங்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. வேதத்துல தேறினவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்துக்கு நேரம் கொடுக்கிறவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை தியானிக்கிறவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். மாறாக உலக காரியங்களுக்கும் அங்கே சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகிற காரியங்களுக்கும், தங்களுக்கு பெருமை வருகிற காரியங்களுக்கும், தங்களுக்கு பேர் வருகிற காரியங்களுக்கும், தங்களுக்கு ஒரு லாபத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஊழியக்காரர்களிருந்து விசுவாசிகள் வரையும் வாழுகிறதான ஒரு பொல்லாத காலகட்டத்துல நாங்க வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாக வாழுகிற ஒரு காலம் இருக்கிறபடியாத்தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட முடியவில்லை. தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியவில்லை. ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்தத்தக்கதான காரியங்கள் காணப்பட முடியவில்லை. காரணம் இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் பாத்தீங்கன்னா தேவ வசனம், சுவிசேஷம், ஜீவ வார்த்தை, சத்தியம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவள், இதைத்தான் பார்ப்பீங்க. இதன் மூலமாகத்தான்
இங்கே பெரிய காரியங்கள் நடப்பதைத்தான் பார்ப்பீங்க. ஆனா எங்களுடைய நாட்கள்ல ஊழியங்கள்ல இதை காண முடியல. அதால அப்போஸ்தலர் ஊழியங்கள் நடக்கல, நடக்க போறதும் இல்லை. நாங்க மாறும் வரையும் வாழும் வரையும் அவர்களைப் போல அங்க தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க வாழ்ந்து நிலைத்திருந்து அதை ஜனங்கள் மத்தியில கொண்டு போகும் வரையும் அப்போஸ்தலருடைய ஊழியங்கள்ல நடந்த காரியங்களை நாங்க பார்க்கவே முடியாது. எத்தனை சபை நடத்துங்க, எத்தனை கூட்டம் போடுங்க, எத்தனை பைபிள் ஸ்டடி நடத்துங்க, பார்க்க மாட்டீங்க. சத்தியத்துக்கு முதலிடம் கொடுத்து சத்தியத்தில் நிலைத்திருந்து வாழும் வரை ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் பேசி உணர்த்தி மீண்டும் வேதத்துக்கு நேராக எங்களை திருப்புவாராக. ஆமென்.